தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். முன்னாள் துணை முதலமைச்சர் கைதாகின்றார். தமிழ்நாடு முன்னாள் துணை முதலமைச்சர் கைதாகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தமிழ்நாடு முதலமைச்சராக ஜோசப் விஜய் உள்ளார். எதிர்க்கட்சி தலைவராக முன்னாள் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளார். உதயநிதி ஸ்டாலின் அரசியலுக்கு கத்துக்குட்டி, அமுல் பேபி என்று சொல்லலாம். அவருக்கு அரசியல் தெரியாது. வாரிசு அடிப்படையில் அரசியலுக்கு வந்தவர். அரசியலில் அவருக்கு ஆர்வம் கிடையாது. முன்னிலைப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக கருணாநிதி குடும்பத்தினரால் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார். சட்டசபையில் பேசும்பொழுது முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களை தனிப்பட்ட முறையில் அவருடைய குடும்ப பிரச்சனை, வாகரத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனையை மறைமுகமாக நக்கல் பண்ணி சட்டசபையில் பேசினார். ஒருவருடைய தனிப்பட்ட முறையிலான வாகரத்து நீதிமன்றத்தில் இருக்கும்போது இந்த பிரச்சனையை சட்டசபையில் நக்கல் பண்ணி பேசியது மிகப்பெரிய தவறு. இது தமிழ்நாடு முழுக்க பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. திமுகவுக்கு எதிர்மறையான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சூழ்நிலையில் ஜோசப் விஜய் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை மறைமுகமாக விமர்சித்த உதயநிதிக்கு தமிழக வெற்றி கழகம் சமூக வலைதளங்களில் பலத்த அடி கொடுத்து வருகிறது, பதிலடி கொடுத்து வருகிறது. அதாவது பால்டாயில் குடித்து படுத்தது யார் தெரியுமா அப்படின்லாம் பேசி உதயநிதியை நக்கல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ தமிழக வெற்றி கழகத்திலிருந்து ஜோசப் விஜய் அவர்களுடைய தரப்பிலிருந்து உதயநிதிக்கு ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. இனிமேலும் ஜோசப் விஜய் பற்றி விமர்சித்தால் உதயநிதியுடைய டார்க் ரூம் விஷயம், உதயநிதியின் இருட்டறை விஷயம், உதயநிதியின் அந்தரங்க விஷயம் பரப்பப்படும், தமிழ்நாடு முழுக்க பரப்பப்படும் என்று உதயநிதிக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் உதயநிதிக்கு எச்சரிக்கை விடுக்கும் வகையில் அவர் கடந்த 5 ஆண்டு காலம் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்தார், இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்தார். அவருடைய துறையில் நடந்த ஊழல்களை பற்றி ஆதவ் அர்ஜுனா விசாரிக்க உத்தரவிட்டுள்ளார். அந்த இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறையில் கடந்த 5 ஆண்டு காலத்தில் கோடிக்கணக்கான ரூபாய் முறைகேடு, ஊழல் நடைபெற்றுள்ளது. இதற்கு அந்த துறையின் அமைச்சராக இருந்த உதயநிதி ஸ்டாலின் தான் பொறுப்பு. ஆக விசாரணை முடிவில் உதயநிதி ஸ்டாலினை கைது செய்ய தமிழக வெற்றி கழக அரசு திட்டமிட்டுள்ளது. ஜோசப் விஜய் அவர்களை தனிப்பட்ட முறையில் விமர்சித்த காரணத்தினால் பதிலடி கொடுக்கும் வகையில் தமிழ்நாடு முன்னாள் துணை முதலமைச்சர், தற்போதைய எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினை கைது செய்ய தமிழக வெற்றி கழக அரசு முயற்சி எடுத்து வருகிறது. விரைவில் உதயநிதி ஸ்டாலின் கைதாவார்.